அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்கலாம்னீங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல புதன் பகவானும் குரு பகவானும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு இந்த அதி அற்புத புதன் குரு கிரக சேர்க்கை என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? புதனுக்குன்னு என்னென்ன தன்மைகள் காரகத்துவங்கள் எல்லாம் இந்த ஜோதிடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை தன்மைகளும் அத்தனை காரகத்துவங்களும் அந்த ஜாதகருக்கு மிக மிக சிறப்பா கிடைக்கும். கடவுள் புதனுக்கு மனிதர்களுக்கு தரணும்னு என்னென்ன கடமைகளை விதிச்சிருக்கிறாரோ அந்த கடமைகளை குரு பகவானோடு புதன் பகவான் சேர்ந்திருக்கிற போது மிக மிக சிறப்பாக அற்புதமாக தந்துடுவார். புதன் வந்துங்க அறிவுக்கு காரணம், கல்விக்கு காரணங்களா, சிறந்த அறிவாளியா இருப்பார், சிறந்த கல்வியாளராக இருப்பார், நகைச்சுவைக்கும் காரணகர்த்தா. அந்த புதன் குரு கிரக சேர்க்கை உள்ள ஜாதகர்கள், அது ஆணோ பெண்ணோ, அவங்க இருக்கிற இடத்தை சுற்றிலும் அந்த சூழல் மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, சிரிக்க சிரிக்க நகைச்சுவை ததும்பு ததும்பு பேசக்கூடியவர்களாக இந்த புதன் குரு சேர்க்கை உள்ள ஜாதகர்கள் இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடமே ஒரு கலகலப்பான இடமா இருக்கு. சரிங்களா? நகைச்சுவை தன்மை மிக சிறப்பா இருக்கும். அதோட பாருங்க, இன்னொன்னு டக்குன்னு முடிவெடுப்பாங்க, வினாடியில. சமயோசித புத்தி. அந்த நொடியில அது சரியா அந்த சமயத்துக்கு கரெக்டா அவங்களுக்கு அந்த புதன் வந்து அந்த புத்தியை, குருவோட சேர்ந்திருக்கிற புத்தி புதன் மிகச்சிறப்பா அந்த புத்திசாலித்தனம் கொடுப்பார். சமயோசித புத்தி உள்ளவங்களா அந்த புதன் குரு கிரகச்சேரிக்கை உள்ளவங்க இருப்பாங்க. புத்திக்கு காரணகர்த்தா இல்லைங்களா குரு, 100% சுபகிரகம் இல்லைங்களா? எல்லாமே மிகச்சிறப்பா புதனுடைய தன்மைகள் பூரா. இன்னொன்னு பாருங்க, புதன் வந்து நட்பு குறிப்பார் இல்லைங்களா? குரு பகவான் வந்து உயர்வு, அந்தஸ்து, மதிப்பு, இதை குறிக்கிறவர். மதிப்பான மனிதர்களுடன் நட்பு, பழக்க வழக்கங்கள், தொடர்பு இந்த புதன் கிரக புதனுடைய குருவுடைய புதனுடைய சேர்க்கை இருக்கிற அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். நட்பு காரணம் புதன். அவருக்கு பழகக்கூடிய அந்த இடங்களே பெரிய இடங்களா இருக்கு. விஐபி. ஏன்னா குருனாலே உயர்ந்தவர், சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்தை, உயர்ந்தவர்களை குறிக்கிறது, அந்தஸ்தை குறிக்கிறது. ஒரு குருவினுடைய அந்தஸ்தில் இருக்கிறவங்க, சமூகத்துல பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க, உயர்வான அந்தஸ்தில் இருக்கிறவங்க குரு பகவானை குறிக்கிறது. அப்படிப்பட்ட அந்தஸ்துள்ளவங்களோடு, மதிப்பானவர்களோடு இவங்களுடைய தொடர்பு, பழக்க வழக்கம் இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? அப்புறம் பேசுறதே நல்ல வார்த்தையில் பேசுவாங்க. கேவலமான கசகசப்பான வார்த்தையெல்லாம் வராது. நல்ல வார்த்தைகள் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க புதன் குரு சேர்க்கை உள்ளவங்க. ஆனா அவங்க வளர்ந்த சமூக சூழலை கணக்கில் எடுத்துக்கணும். அப்புறம் லக்னத்தினுடைய அமைப்பை பார்க்கணும். இந்த புதன் குரு சேர்க்கை இருந்து வேற எந்த வகையில பாதிக்கலாம் இருந்து அவங்க பேசுறதே பெருந்தன்மையான வார்த்தை, கண்ணியமான வார்த்தை. அவங்க லக்னப்படியோ அல்லது வேற ஏதாச்சும் அமைப்படி கோபக்காரங்களா இருந்து கோபத்துல ஏதாச்சும் வார்த்தையில பேசிட்டாலும் அந்த கோபத்துலதான் இருக்குமே தவிர மற்ற நேரங்களில் பெரும்பாலும் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மதிக்கத்தக்க, கண்ணியத்திற்குரிய, கௌரவமான, அந்தஸ்தான, உயர்ந்த வார்த்தைகளா, ஒரு மதிப்புக்குரிய நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவங்களா இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, வாக்குப்படிதுமே இருக்கு. குரு புதன் சேர்க்கும் வாக்கு காரணம் புதன். குரு பகவான் ஆன்மீகத்தினுடைய அதிபதி இல்லைங்களா? வாக்குப்படிதுமே இருக்கு புதன் குரு சேர்க்கை. அப்புறம் இவங்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆசிரியர்களா இருப்பாங்க அல்லது மற்றவர்களுக்கு வழிகாட்டியா இருப்பாங்க. பெரும்பாலும் ஆசிரியர் வந்து புதனும் குறிப்பார், குருவும் குறிப்பார், பேராசிரியரவே குறிப்பார் குரு பகவான் இல்லைங்களா? அறிவுக்கு காரணகர்த்தா புதன், பேரறிவுக்கு காரணகர்த்தா குரு. 2 பேர் சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்களுடைய கல்வியினுடைய அமைப்பு, அவங்க எப்படிப்பட்ட உத்தியோகத்தில் இருப்பாங்க நீங்களே யூகிச்சுக்கலாம். சரிங்களா? அவங்க ஒண்ணு ஆசிரியர்கள் அல்லது மற்ற வழிகாட்டக்கூடிய அவருடைய ஆற்றலால், திறமையால், அவங்களுடைய அந்த அனுபவம் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா குருவும் போது சிறந்த அனுபவங்களை கொடுக்கக்கூடியவர் இல்லைங்களா? இப்படிப்பட்ட அறிவாற்றலின் மூலமாக, தங்களுடைய திறனின் மூலமாக மற்றவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கிறவங்க, கற்றுக் கொடுக்கிறவங்க, ஒரு குருவினுடைய நிலையிலிருந்து அவர்களை முறைப்படுத்தி வழிநடத்தக்கூடியவங்களாகவும் இந்த புதன் குரு சேர்க்கைகளும் இருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் ஜோதிடர்களும் இருப்பாங்க. புதன் குரு சேர்த்துட்டாலே ஜோதிடத்தை குறிக்கிறது புதன் இல்லைங்களா? சிறந்த நல்ல ஜோதிடர்களா இருப்பாங்க. அப்புறம் பேச்சாளர்கள், புதன் பேச்சை குறிப்பார், சொற்பொழிவாளர்களாக கூட இருப்பாங்க. எழுத்து குறிக்கிற ஒரு புதன் எழுத்தாளர்களாக கூட இருப்பாங்க. மார்க்கெட்டிங் குறிக்கிற ஒரு குரு இந்த புதன், மார்க்கெட்டிங் குறிக்கிறவர். அப்புறம் வங்கிய புதனும் குறிப்பார், குருவும் குறிப்பார் இல்லைங்களா? அப்ப அந்த அடிப்படையில
வங்கித்துறையிலும் வங்கித்துறையா இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங் துறையா இருந்தாலும் அதிலும் பிரகாசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க சுபகிரகம் குரு. அப்புறம் புதனும் வந்து தனித்த புதன் சுபகிரகம். குருவோட சேரும்போது அவர் நல்ல சுபத்துவம் ஆயிறார். 2 சுபகிரகங்களின் சேர்க்கை அமைப்பு. சரிங்களா? புத்திகாரகன், கண்ணியத்திற்கு காரகன். இந்த 2ம் சேரும்போது எப்படின்னு அவங்க ஜாதகருடைய அமைப்பே எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சுக்காங்க. இதுல ஏதாவது கூடுதல் குறை இருந்தா அது லக்னத்தினுடைய அமைப்பு, இதையெல்லாம் மற்ற கிரகங்களுடைய அமைப்பை பார்க்கணும். ஆனாலும் அவர்கள் இப்படிப்பட்ட நல்ல சிறந்த புத்திசாலியா, கண்ணியமானவங்களா, ஒழுக்கமானவங்களா, சமூகத்துல உயர்ந்தவங்களா, மற்றவங்களை வழிகாட்டக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. கோபங்கிறது வேற. ஆனா குருவோட புதன் சேர்ந்திருக்கிற போது கொடுக்கிற காரணம் வாழ்நாள் பூரா அந்த ஜாதகர்கள் ஏதாவது ஒரு நல்ல திறன்ல, நல்ல ஆற்றல்ல, கல்வித்துறையிலேயோ ஏதாவது ஒரு துறையில ஜோதிடமாட்டி எதா இருக்கட்டும், ஆசிரியர் துறையாகட்டும் அல்லது வங்கித்துறையாகட்டும், ஏதாவது ஒரு துறையில சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பை அந்த காரகத்துவம் அது புதன் குரு கிரகச்சேரி காரகத்துவம் வாழ்நாள் பூரா கொடுக்கும். ஆதிபத்தியம் வேற. புதன் ஒரு ஆதிபத்தியம் வாங்கியிருக்கலாம், குரு ஆதிபத்தியம் வாங்கியிருக்கலாம். அந்த தசை நடக்கும்போது என்ன ஆதிபத்தியம் அதை கொடுப்பாங்க. அது வேறு. சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு பாருங்க, உயிர்காரகத்துவத்துன்னு பார்த்தோம்னா புதன் பகவான் வந்து மாமாவை குறிப்பாரு, காதலனை குறிப்பாரு, பெண்களா இருந்தா காதலன் குறிப்பாரு, ஆண்களா இருந்தா காதலியை குறிப்பாரு, காதலை குறிக்கிறவரு இல்லைங்களா, நட்பு குறிக்கிறவரு, மாமாவை குறிக்கிறவரு. நீங்க பாருங்க, இந்த உயிர்காரகத்தில் வரக்கூடிய ஜாதகருடைய மாமா இருக்கிறாங்களே, அந்த மாமா உறவுகள் வந்து செல்வத்தோடை, செல்வ செழிப்போடை, செல்வாக்கோடை வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. புதன் குரு சேர்க்கைகளோட மாமாவே வந்து செல்வத்தோடை, செல்வாக்கோடை வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. நட்பே வந்து எப்படி அமையும் தெரியுங்களா? நட்பாகட்டும், பெண்கள் ஜாதகம் இருந்தா காதலனாகட்டும், ஆண்கள் ஜாதகம் இருந்தா காதலியா இருக்கட்டும், எப்படி அமைவாங்க தெரியுங்களா? ஒரு நேர்மையான நண்பர்களா, தோழர்களா, ஆணா இருந்தா தோழர்கள், பெண்களா இருந்தா தோழிகள், நேர்மையான தோழர்கள், நேர்மையான தோழிகள், கௌரவமா, நேர்மையும் இருக்கும், கௌரவம் இருக்கும். ஏன்னா இந்த 2க்கு காரணகர்த்தா குரு, நட்புக்கு காரணம் புதன். குரு சேரும்போது அந்த நட்புக்கு நேர்மையும் கௌரவத்தையும் கொடுத்துருவார், அந்தஸ்தை கொடுத்துருவார். அதே மாதிரிதான் காதலன், பெண்களுக்கு வரக்கூடிய காதலனும் காதலியும் புதன் குறிப்பார். அப்ப குரு சேரும்போது வரக்கூடிய காதலன் குருவுடைய தன்மையோட, உயிர்காரத்துவம் இருக்குதுங்களா, புதனுடைய உயிர்காரத்துவம் குருவுடைய தன்மையோட, கண்ணியத்தோட, கௌரவத்தோட, ஒரு 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 நேர்மையா, இப்படி ஒரு அந்தஸ்தா இருக்கிறவங்களா இருப்பாங்க. அது காதலனாகட்டும், காதலியாகட்டும், நட்பாகட்டும், மாமாவுமே அப்படித்தான் இருப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, இவர்கள் காதலித்தால் அந்த காதலில் உண்மை இருக்கும், நேர்மை இருக்கும், சத்தியம் இருக்கும். குரு கூட இருக்கிறாரு இல்லைங்களா? காதலிலே கூட உண்மையான காதலாக இருக்கும், அது கண்ணியமான காதல், ஒரு கௌரவமான காதலா இருக்கும். காதல் வெற்றி அடையும். காதலிச்சா அந்த காதல் நிறைவேறும். நல்ல காதலா இருக்கும், நல்ல காதலா, ஒடுக்கமான காதலா இருக்கும். சரிங்களா? அப்புறம் புதன் வந்து காலி இடத்தையும் குறிப்பார். காலி இடங்கிறது வச்சிருந்தாங்க வைங்க, காலி இடம் அவங்களுக்கு நல்ல மதிப்புக்குரிய, நல்ல லாபகரமா இருக்கும். காலி இடம் வாங்கி வித்தாலே அவங்களுக்கு லாபமா இருக்கும். புதன் காலி இடத்தை குறிப்பாருங்களா? சரிங்களா? குரு பகவான் மதிப்பை குறிக்கிறவர், தனத்தை குறிக்கிறவர். தனகாரன் இல்லைங்களா? பணத்துக்கு காரணகர்த்தா குரு, அந்தஸ்துக்கு மதிப்புக்கு காரணகர்த்தா குரு. அப்போ பணமும் மதிப்பும் சேர்ந்து இந்த புதனோட சேர்கிற போது புதன் காலி இடத்தை குறிக்கிறனால அந்த காலி இடத்துக்கும் விலை மதிப்பு கூடி விடுகிறது, மதிப்பு உயர்ந்து விடுகிறது. காலி இடத்தை வாங்கி வித்தா கூட நல்ல லாபம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். சரிங்களா? கூட்டு தொழிலும் சிறப்பா இருக்கும். புதன் கூட்டு தொழில் குறிக்கிறவர். அப்ப அந்த கூட்டு தொழில் குருவோட சேரும்போது சிறப்படைஞ்சிருது இல்லைங்களா? ஆனால் கூட்டு தொழிலை பொறுத்தளவு செய்கிற போது ஜாதகத்தை நல்ல ஜோதிடர் கொடுத்து ஆய்வு பண்ணிக்கணும். தசையை பார்த்து தான் கூட்டு தொழில் செய்யணும். புதன் குரு புதனுடைய கூட்டு தொழிலுங்கிறது காரகத்துவம் தன்மை. அந்த காரகத்துவம் சிறப்பா கிடைக்கும், குரு கொடுத்துருவார். ஆனா அதை வந்து தொடங்குறதா இருந்தா அது நல்ல தசாபுத்தி அமைப்பை பார்த்து ஒரு யோகமான, சாதகமான, கெடுதல் இல்லாத தசாபுத்தி பார்த்து தொடங்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, இந்த புதன் குரு சேர்க்கை உள்ளவர்கள் உறவா நட்பா என்று வருகிற போது முதல்ல நட்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 2வது உறவு, 2வது செகண்ட் ஆஃப் த உறவு, முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப். சரிங்களா? நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். காரணம், புதன் என்றாலே நட்பு. அந்த புதன் குருவோடு சேர்ந்து இருக்கிற போது அவர்கள் உறவை நேசித்தாலும் அதிகமாக
நட்பை கூடியவர்களாக, நல்ல நட்புள்ளவர்களாக, நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த அமைப்பில் புதன் பகவானுக்கு என்னென்ன தன்மைகள் எல்லாம், என்னென்ன காரகத்துவங்கள் எல்லாம் அந்த புதனை படைத்த கடவுள் அமைத்திருக்கிறாரோ அந்த காரகத்துவங்கள் தன்மைகள் எல்லாம் வெகு சிறப்பாக, மிக சிறப்பாக புதன் குரு சேர்க்கையுள்ள ஜாதகர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அடுத்த காணொளியில், அடுத்த தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.